if your kid belongs to any LGBTQ, what is your opinion about intercaste marriage? What is your opinion about premarital sex? Hi pa, என்ன பண்றீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாப்பா? இன்னைக்கு ஒரு புது செக்மெண்ட் தான். இது நான் தான் சொல்ல எக்ஸ்பிளைன் பண்ணோம் பிகாஸ் நான் நிறைய யூடியூப்ல பாத்திருக்கேன். நிறைய யூடியூபர்ஸ் வந்து அவங்க டாட்டர்ஸ் வந்து அவங்க அம்மாட்ட இந்த மாதிரி ஆக்வர்டான क्वेश्चंस கேட்பாங்க. சோ இந்த செக்மெண்ட் பேர் என்னன்னா ஆஸ்கிங் மாம் ஆக்வர்ட் क्वेश्चन. அதாவது அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபிளான क्वेश्चंस கொஞ்சம் அன்ஃபில்டர்டு வெர்ஷன் ஆஃப் எங்களுது நீங்க பாப்பீங்க. இது நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. இது நாங்க தான் பண்றோம் நான் சொல்ல மாட்டேன். நிறைய தெலுங்குல பண்ணியிருந்தாங்க, ஹிந்தில பண்ணியிருந்தாங்க, தமிழ்ல 2-3 பேர் பண்ணியிருந்தாங்க. சோ எங்க அம்மா எப்படி இத வந்து ஃபேஸ் பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல. நம்மளுக்கு எதுவுமே வந்து பயமே கிடையாது. எதையுமே இத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோட கடைசில கேப்பேன். எதையுமே நம்ம ஈஸியா ஃபேஸ் பண்ணிட்டு தட்டி ஊதிட்டு போயிட்டே இருப்போம். என்னங்க நம்மளுக்கு பார்க்கலாம். எவ்வளவோ பார்த்தாச்சு. இதெல்லாம் ஜுஜிபி. கடைசியா பார்க்கலாம். வீடியோட எண்ட்லயும் இதே மாதிரி நான் கேட்பேன். இன்னைக்கு ஆடியோட முதல் வெள்ளி. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா மங்களகரமா மஞ்சள் கட்டிருக்கேன். சோ நாங்க வந்து கல்பனாக்கு இந்த ட்ரெஸ் வந்து சூப்பரா இருக்கான்னு சொல்லுங்க. ஏன்னா இதை ஒரு நான் செலக்ஷன் இதை நான் வாங்கி 8th ஸ்டாண்டர்ட்ல வாங்கினேன். ஆமா 8th ஸ்டாண்டர்ட்ல வாங்கி இப்போ அந்த ட்ரெஸ் பார்த்தது கல்பனாக்கு அந்த அளவுக்கு ஸ்லிம் ஆயிட்டாங்க இப்ப. சரி ஓகே வாங்க வீடியோல போலாம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட் இந்த வீடியோல இருக்கு. மறக்காம நம்ம மாம் அண்ட் டாட்டர் 677 நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்ப பாருங்க நான் முடி சின்னதா வெட்டிட்டேன். நல்லா இருக்கு. இந்த முடி வெட்டினதும் எனக்கு இன்னும் மைனா நந்தினி அவங்கள பாக்குற மாதிரியே இருக்கு. கல்பனா பார்க்கும்போது நிறைய பேர் ராதா மாதிரி இருக்கீங்க, ஆக்ட்ரஸ் ராதா மாதிரி இருக்கீங்கன்னு சொல்றாங்க. ஓ சரி ஓகே. இப்ப இருக்க ராதா மேடம் இல்ல இல்ல ஆமா ஆமாங்க கரெக்ட் இப்படி கரெக்டா கெஸ் பண்ணிட்டாங்களே. ஓல்ட் ஆக்ட்ரஸ் ராதா மாதிரி. ஓல்ட் ஆக்ட்ரஸ் ராதா மேடம் இப்ப அட் பிரசன்ட் என்ன இருக்காங்களோ அந்த ஏஜ் ஆகல. பாடி ஷேமிங் பண்றாங்க பாத்தீங்களா? இல்ல பாடி ஷேமிங் பண்றாங்க. ஒருத்தவங்க குண்டா இருக்காங்கன்னா இப்படி பண்ணா நீயே ஒரு இன்ஃப்ளூயன்சர், எல்லாத்துக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற. சும்மா காமெடிக்காக சொன்னாங்க அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. என் பொண்ணா தான் சொன்னல அவ வந்து மைனா நந்தினி மேடம் மாதிரி இருந்தாங்க. சரி ஓகே. ஃபர்ஸ்ட் क्वेश्चन. இது ஸ்ட்ரிக்ட்லி ஒரு क्वेश्चन கூட எங்க அம்மாக்கு நான் காமிக்கவே இல்லை. நேத்தப்ப நான் எழுதினேன். இதெல்லாமே அந்த வீடியோல கேட்கப்பட்ட क्वेश्चंस தான் கொஞ்சம் கொஞ்சம் திருடி எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் क्वेश्चन கேட்டா எது நீ வந்து தப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இதுல தப்பா எடுத்துக்கிறது தெரிஞ்சா நம்ம வந்து என்னோட இதுல இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய மனசாட்சியா எனக்கு என்ன தோணுதோ அந்த கருத்து. ஆமா ட்ரூத் தான் சொல்றேன். ஆமா சும்மா நான் ட்ரூத்தா தான் சொல்லுவேன். சும்மா ஃபேக்கால அந்த குஷ்பு கூட ஒரு இதுல பண்ணுவாங்கல்ல, ஒரு ஆங்கரிங் பண்ணாங்களே சொல்லுதல் உண்மை மாதிரி. அதுல எப்படி முதல்ல வந்ததுமே லா மேல கை வச்சு சத்தியம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீ சொல்றது அந்த மாதிரி உண்மை மட்டுமே பேசப்படும். என்னுடைய ஓன் ஒரிஜினல் கருத்து என்னவோ அதுதான். சரி ஓகே. நீங்க என்ன சொல்லுதோ அதுதான். சரி ஃபர்ஸ்ட் क्वेश्चन போலாமா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்துட்டு do you know your daughter's password? Are you comfortable with? அதாவது உன்னோட டாட்டரோட மொபைல் புரியுதா? அந்த அளவுக்கு கூட நமக்கு தெரியாது. உங்க டாட்டரோட பாஸ்வேர்டு வந்து தெரியுமா அப்படின்னு கேட்டீங்க. அப்படி தெரியலனாலும் உங்களுக்கு ஓகேவா இல்ல தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கா? அந்த மாதிரி என் பொண்ணுக்கு பாஸ்வேர்டு இருக்கு. அவங்களோட எனக்கு நல்லாவே தெரியும் அவங்க பாஸ்வேர்டு என்ன போட்டிருக்காங்கன்னு. அதனால எனக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்லை. அப்படி போட்டிருந்தாலும் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட மாட்டேன். அவங்களுக்கு ஒரு பிரைவசி இருந்துட்டு போகுது. அதாவது இப்போ வந்து அவங்க ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்டா இருந்து ஒரு போன் எடுத்து அவங்க பாஸ்வேர்டு போட்டு வச்சிருந்தாங்கன்னா அது தப்பு. அது வந்து எனக்கு பிடிக்காது. எனக்கு உன்னோட இது வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகிற வரைக்குமே உனக்குள்ள என்ன நடக்குது எனக்கு வந்து ஓப்பன் திறந்த புத்தகமா தான் நீ இருக்கணும், நான் தெரிஞ்சுக்கணும் தான் எப்பவுமே நான் ஆசைப்படுறது இல்ல ஸ்ட்ரிக்ட்லி அதுதான். ஆனா இப்போ வந்து அவங்க வந்து 21 இருக்காங்க. இப்ப ஆகஸ்ட் மாசம் 19 தேதி வந்து என் பொண்ணுக்கு பிறந்தனால அவங்களுக்கு வந்து அன்னைக்கு வந்து 20 முடிஞ்சு 21 ஆரம்பிக்குது. அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க போனுக்கு ஒரு பாஸ்வேர்டு நம்பர் இப்ப வரைக்கும் எனக்கு அவங்க பாஸ்வேர்டு நம்பர் தெரியும். இதுக்கு மேல அவங்க பாஸ்வேர்டு பிளாக் போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கல்யாணம் ஆகிற வரைக்கும் இந்த பொண்ணை வந்து இன்னொருத்தர் கையில ஒரு ஆண் மகன் கிட்ட கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் அவங்களோட எல்லா விஷயமே அப் டு பாட்டம் வரைக்கும் எனக்கு எல்லாமே தெரிஞ்சதா இருக்கணும். பெத்தவங்களுக்கு எனக்கு மட்டும் இல்ல, அப்பா அம்மா 2 பேருக்கும் போத்தாது 2 பேருக்குமே அவங்களோட எல்லா ரகசியமும் எங்களுக்கு தெரிஞ்சுதான் இருக்கணும். இன்கேஸ் ஒரு பொண்ணு இவங்க வந்து யாரையாவது காதலிக்கிறேன்னு சொன்னா கூட அது எனக்கு தெரியணும். நான் காதலிக்கிறேம்மா, இவங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, இவங்களை நான் விரும்புறேன், நல்ல பர்சன் அப்படின்றத என்கிட்ட சொல்லணும்னு நான் விருப்பப்படுறேன். அவங்களும் அப்படிதான் இருப்பாங்க. இது வரைக்கும் அவங்களுக்கு பாஸ்வேர்டு இருக்கு. ஆனா எனக்கு தெரியும் அந்த பாஸ்வேர்டு எல்லாமே. ஆனா பாஸ்வேர்டு வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி போட்டுக்கிட்டாங்க. பாருங்க என் மனசுல போனதை நான் பூமர் ஆன்டிஸ் ரிப்ளை ஒரே ஆன்சர் இல்லைங்க. இப்படிதாங்க இருக்கணும். நம்ம வந்து ஆக்சுவலி எனக்கு ஒரு பாஸ்வேர்ட் இருக்கு. அது வந்து எங்க அம்மாக்கு தெரியும். ஏன்னா அவங்க முதல்ல என் போன்ல எடுத்து பாக்குற ஆளு கிடையாது. ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க அப்படி எடுக்கவும் மாட்டாங்க. எங்க அம்மாவும் சரி அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. போன்ல எடுக்க மாட்டாங்க. ஆமா
அதே மாதிரி எதுக்காக எடுப்பாங்க தெரிஞ்சுக்கிறது ஒரு தப்பு கிடையாது. எதுக்காக எடுப்பாங்க அப்படின்னா வீடியோ எடுக்கிறதுக்கோ எதுக்கு வேணா அவங்க எடுத்துட்டு போட்டோம். ஆனா எனக்கு ஒரு பாஸ்வேர்ட் இருக்கு, அது அவங்களுக்கு தெரியும். அவ்வளவுதான். அதுல எனக்கு கம்ஃபர்டபுள், அவங்களுக்கு கம்ஃபர்டபுள். அதுதான் கரெக்ட். ஆனா பாஸ்வேர்டு வந்து ஒருத்தர் கையில புடிச்சு கொடுக்குற வரைக்கும் அவங்களுக்குன்னு எந்த ஒரு சீக்ரெட் எந்த சீக்ரெட் இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்பா அம்மா கிட்ட நீ திறந்த புத்தகமா இருக்கணும்ன்றதான் நான் விரும்புறேன். அதுதான் என்னைக்குமே வந்து எனக்கு கூட பாருங்க, இவ்வளவு பெரிய பொம்பளை நானு இது வரைக்கும் கேட்டு பாருங்க எங்க பொண்ணுகிட்ட, எனக்கு பாஸ்வேர்டே இல்லைங்க. அதே மாதிரி எல்லாம் 2 சிம் வச்சுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ரொம்ப பிரைவசி ஒருத்தவங்களுக்கு நான் பெருசா அவங்க பிரைவசிக்குள்ள போக மாட்டேன். இவங்க என்ன பண்றாங்க, இவங்க போன் எப்படி, அதெல்லாம் நான் பார்க்கவும் மாட்டேன். எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. நான் நினைப்பேன் அதே மாதிரி எனக்கும் அந்த மாதிரி பிரைவசி தரணும்னு நினைப்பேன். அதை அவங்க தருவாங்க, அதோட நிறுத்திக்கணும். ஐயோ நீங்க இன்னும் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். எனக்கு இவ்வளவு பெரிய பொம்பளை நான் வந்து போனுக்கு பாஸ்வேர்டு போட்டுக்கிறதோ இல்ல 2 சிம் போட்டுக்கிறதோ கிடையாதுங்க. எனக்கு வந்து ஒரே ஒரு சிம்மு ஒரு அந்த பாஸ்வேர்டு போட்டுக்கலாம். என்னால என் போன் எப்பயுமே இந்த பாருங்க, இப்ப கூட என்கிட்ட போன் இல்லை, எங்க வேணா கிடக்கும். யார் வேணா எங்க பொண்ணு ஹஸ்பண்ட் யார் வேணா எந்த டைம் வேணா எடுத்து பார்ப்பாங்க. இதுதான் எப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில நம்ம குடும்பத்துல சந்தோஷமா இருக்கும். வெளியில 1000 கடங்கப்பி இருந்தாலும் நம்ம கிட்ட வந்து இந்த மாதிரி போனை லாக் போட்டு வச்சுக்கிறது, ஐயோ புருஷன் பத்திரம் கூட அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாதுங்க. இதனால சொல்ல வரேன், குடும்பம் வந்து இது மூலியமாவோட செதஞ்சு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நான் சொல்ல வரேன். அவ்வளவுதான் இப்ப இருக்க காலகட்டத்துக்கு. போங்க அடுத்த கொஸ்டின். எப்படி ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல நான் ஜெயிச்சிட்டல? ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல நீ ஏங்க ஃபர்ஸ்ட் இருங்க ஒரு நிமிஷம் நீங்களே சொல்லுங்க. இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இவங்க கேட்டதுக்கு நான் கரெக்டான ஆன்சர் பண்ணிருக்கேனா இல்லையா, 100க்கு எத்தனை மார்க் நீங்களே போட்டுருங்க கமெண்ட்ல. சரி, how was your first periods feeling? நீங்க ஃபர்ஸ்ட் அந்த எனக்கு அதெல்லாம் கொஸ்டின் இங்கிலீஷ்ல கேட்டாவே தெரியும். சரிப்பா சரி பேசுப்பா. எங்க கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து 7th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்கேன். 7th ஸ்டாண்டர்ட் படிச்சு எல்லாருமே ஏஜ் பண்ணிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா என்னோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு ரொம்ப நெருங்கிய ஃப்ரெண்டு. அப்ப எனக்கு வந்து ஸ்கூல் படிக்கும் போது ஒரே ஒரு ஃப்ரெண்டு, அதான் 2 ஃப்ரெண்டு இருந்தாங்க. ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிட்டு சீக்கிரமா கொடுத்தா அவங்க இறந்துட்டாங்க. ஒரே ஒரு ஃப்ரெண்டு ஆனந்த ஜோதினு ஒரு ஃப்ரெண்டு. அவங்க ரொம்ப இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்காங்க. அவங்க என்னோட ஃப்ரெண்டு தான். அவங்க இப்போ வரைக்கும் அவங்க கல்யாணம் பண்ணிக்கல. கல்யாணம் பண்றதுல வெறுப்பா இருக்காங்க அவங்க. அது சரி விட்டுருங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கோம். அவங்க ஒரு நாள் காலேஜ்ல ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா பிரேயர் முடிச்சுட்டு கிளாஸ்க்குள்ள வரும். வந்தது பாத்தீங்கன்னா நல்லா ஒரு 12 மணி வாக்குல இருக்கு, லஞ்ச் பிரேக் கொடுக்க போறாங்க. அந்த நேரம் பார்த்தா அவங்க பாவாடையில வந்து பின்னாடி ஸ்கர்ட்ல வந்து அந்த பீரியட்ஸ் ஸ்டெயின் வந்துருச்சு. அது என்னடா அது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து பாத்ரூம் போனா ஆமா ஏன்னா ஏஜ் அட்டன் பண்ண, ஏன்னா கிளாஸ்ல வந்து ஐயோ இது ஒரு ஏஜ் அட்டன் பண்றதுனாவே ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது இப்ப இருக்க மாதிரி வந்து எல்லாருமே ஒரு நாப்கின்ஸ் எல்லாம் விளம்பரம் வருது. அப்பெல்லாம் நாப்கின்ஸ் விளம்பரம் வந்தா கூட நாங்க அதை பார்க்க மாட்டோம். ஒரு மாதிரி ஜென்ஸ் இருக்கும்போது ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். ஆமாங்க இப்பதான் அப்படி. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐயோ பீரியட்ஸ் நான் இதாயிட்டேன் எனக்கு இதாகுது அப்படி இப்படின்னு சொன்னோன்னா நான் என்ன பண்ண, நான் சைக்கிள் எங்க அப்பா எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்காரு. இல்ல அப்போ எனக்கு சைக்கிள் வேணா, நானே ஏஜ் அட்டன் பண்ணல. என் ஃப்ரெண்டு சைக்கிள் வச்சிருந்தா, அவ சைக்கிள் ஓட்டிட்டு வருவா இப்படி லேடி சைக்கிள். அப்புறம் நான் என்ன பண்ணேன், எனக்கு சைக்கிள்ல ஓட்ட தெரியும், அவ சைக்கிள்ல தான் நான் கத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து அவ பீரியட்ஸ் ஆயிட்டா. அப்புறம் நாங்க 2 பேர் தானே ஃப்ரெண்டு மிஸ் சொன்னாங்க, நீ போய் அவங்க வீட்டுல பீரியட்ஸ் நீ உன்னோட சொன்னா இது சொல்லிடுற பீரியட்ஸ் ஆயிட்ட போய் விட்டுட்டு வந்துருன்னு சொல்லிட்டாங்க. இப்படி எங்க கிளாஸ்ல 3/4 பேர் பீரியட்ஸ் ஆயிட்டாங்க, ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க. நான் மட்டும் தான் ஏஜ் அட்டனே பண்ணல. இது என்னடா இது எனக்கு வந்து அந்த ஒரு விஷயம் கிடையாது. எனக்கு அந்த மாதிரி அப்பெல்லாம் எதுவுமே தெரியாதுங்க. வாழ்க்கையில வந்து ஒரு கணவன் ஒரு பொண்ணை கல்யாணம் எதுக்கு பண்ணி கொடுக்குறாங்க, என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தா குழந்தை பிறந்துடும் நினைச்சிருக்கேன் நான். ஒரு ஹஸ்பண்ட கல்யாணம் பண்ணி கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காவே குழந்தை பிறந்துரும் அப்படிலாம் நினைச்சிருக்கேன். அந்த மாதிரிலாம் எங்களுக்கு வந்து எந்த ஒரு நாளைக்குமே 90s கிட்ஸோட முன்னாடி கிட்ஸ்லாம் 90s கிட்ஸ் கூட வந்து முத்தம் கொடுத்தா குழந்தை பிறக்கும்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா இவங்க வந்து கல்யாணம் பண்ணி ஒரு ஜென்ன கல்யாணம் பண்ணாவே கண்டிப்பா குழந்தை பிறந்துரும். கல்யாணம் பண்றதே குழந்தை பண்ணிடுவாங்க, குழந்தை பிறந்துட மாட்டேங்குது அப்படின்றது நினைச்சிட்டு இருந்தேன். அப்படி பண்ணும்போது எனக்கு வந்து லீவ் விட்டாங்க. என்ன லீவு, குவார்டர்லி ஆஃபேலி லீவ் விட்டுருக்காங்க ஸ்கூலுக்கு. ஒரு 13 நாள் லீவ் விடுவாங்க. அப்பெல்லாம் வந்து இந்த ரேஷன் வேஷ்டி இருக்கு இல்லையா, ரேஷன்ல கொடுப்பாங்கல்ல வேஷ்டி புடவை, அந்த புடவையில வந்து எங்க அம்மா வந்து ஃபுல்லா பெட்டி சிம்மிஸ் தைச்சு கொடுத்துருவாங்க. ஃபுல்லா கொடுத்து ஃபுல் சிம்மிஸா தைச்சு கொடுத்துருவாங்க. அதை போட்டு பின்னாடி வந்து கிணத்துக்கிட்ட தண்ணி சேர்த்துட்டு இருக்கேன். அன்னைக்கு வந்து லீவுக்கு ஊருக்கு போறோம். லீவ் விட்டாங்கன்னா எங்க ஆயா வீட்டுக்கு கிளம்பிடுவோம். அம்மாச்சி வீட்டுக்கு எங்க கிளம்புவோம், சங்ககிரி ஈரோடு பக்கத்துல அந்த ஊருக்கு கிளம்பிடுவோம். சரி போலாம் ஆசையா அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டு இருக்கோம். ஒரு வருஷம் அப்படிதான் போயிட்டு இருக்கிறோம். இந்த வருஷம் போயிடலாம்னு சொல்லிட்டு காலையில அம்மா வந்து குளிக்க சொல்லி ரெடி ஆயிட்டு துணிமணி எல்லாம் பேக்ல ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. அப்புறம் கிணத்துல தண்ணி சேர்ந்துட்டு இருக்கும்போது வெள்ளை கலர் தானே அந்த வேஷ்டி,
அதில் பண்ணிட்டு இருக்கும்போது வெள்ளை கலர் வேஷ்டியில வந்து சேர்த்துட்டு பின்னாடி ஸ்டெயின் இருக்குது. என்னடா அது ஸ்டெயின் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் பார்க்கல, எங்க அத்தை அந்த நேரம் எங்களை கூட்டு போக வந்தப்போ பார்த்துட்டாங்க இந்த மாதிரி வந்து ஏஜ் அட்டன் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி முதல் தடவை. அதுதான் எனக்கு முதல் இது. சும்மா சீர சிறப்புமா இவங்களுக்கு கொண்டாடுறாங்க. உடனே வந்து அந்த அப்பதானே வந்து தாய் மாமன் வந்தாங்க, தென்னை ஓலையில தென்னை வந்து வெட்டினாங்க, அந்த ஓலை கட்டினாங்க. இவங்களோட காலம் அந்த மாதிரி இருக்கு. நான் சொல்லிடுறேன். இதை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓலை கட்டினாங்க, ஓலை பண்ணி குடிசை கட்டினாங்க. அன்னைக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் போய் ஜோசியர் பார்க்க போயிட்டாங்க. எனக்கா வயிறு வலியான வலி, அப்பயே வயிறு வலி இருக்குது. இன்னும் வரைக்கும் நான் அந்த வயிறு வலிக்கு போய் பார்த்து அது என்னவான்னு பாக்குறதுக்கு நேரம் வரட்டும். கொஞ்சம் பினான்சியல் லெவல்ல கொஞ்சம் ப்ராப்ளமாக அதெல்லாம் பார்க்கணும். சரி, அப்பதான் முத ஏஜ் அட்டன் பண்ணிட்டு அந்த ஒரு பாவாடை தாவணி ஏஜ் அட்டன் பண்ணி விசேஷம் எல்லாம் முடிச்சு ரோஸ் கலர் பாவாடை, கருநீல கலர் தாவணி, கருநீல கலர் பிளவுஸ் போட்டு ரோட்ல நடந்து போகும்போது ஒரு மாதிரி கூச்சமாவும் இருந்தது, ஒரு மாதிரி வெக்கமாவும் இருந்தது. ஐயோ வெக்கமா இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் மாதிரி வெக்கமா ஷையா இருந்தது. அப்பதான் அந்த மாதிரி இது. இப்ப அப்படி கிடையாது. இது வந்து ரொம்ப நல்லது. இப்ப இருக்க குழந்தைங்களுக்கு எல்லாமே சொல்லுவாங்க, அவங்க எல்லாத்துக்குமே ப்ரிப்பேரா இருப்பாங்க. இப்ப எங்காவது இவங்க போறாங்கன்னா ஒரு 4 பேட் எடுத்து பேக்ல வைக்காம போறதே இல்லை. ரொம்ப ரொம்ப உண்மையில அப்பெல்லாம் பேட் கிடையாதுங்க. அப்பெல்லாம் நானும் 7th தான் ஏஜ் அட்டன் பண்ணேன். நானும் இந்த மாதிரி லீவ்ல தான் ஏஜ் அட்டன் பண்ணேன். மேக்ஸிமம் குழந்தைகள் லீவ்ல ஏஜ் அட்டன் பண்ணிடுவாங்க. ரெண்டாவது அப்பெல்லாம் பேட் கிடையாது. என்ன இதுக்கு அப்போதான் வந்து இதுதான் அது ஏஜ் அட்டன் பண்ணும்போது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா காட்டன் தான் கொடுத்தாங்க, காட்டன் துணி தான் இந்த மாதிரி வச்சு கொடுத்தாங்க. ஆனா இப்போ அதுக்கப்புறம் நான் அடுத்த பீரியட் நெக்ஸ்ட் பீரியட்ஸ்க்கே நான் வந்து ஸ்டே ஃப்ரீ. அப்பெல்லாம் வந்து விஸ்பர் எல்லாம் காஸ்ட்லி, வாங்க முடியாது. ஸ்டே ஃப்ரீ வாங்கி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन. சரி, ஓகே. சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து என்னன்னா, வாட் இஸ் யுவர் ஒபினியன் அபௌட் இன்டர்காஸ்ட் மேரேஜஸ்? எனக்கு ஒரு தப்பான ஒபினியன்லாம் வராதுங்க. இன்டர்காஸ்ட் மேரேஜ் எஸ் ஆ நோவா? எஸ் தான். அதனால ஒண்ணும் இல்ல. ஒரு கேஸ்ட் பார்த்து கல்யாணம் பண்ணணும், கேஸ்ட் பார்த்தா பண்ணிக்கணும் அப்படிலாம் கிடையாதுங்க. ஒரு மனசுக்கு பிடிச்ச அந்த பையன் வந்து அந்த குழந்தைய விதிவிலக்கு. ஆமாங்க, அந்த குழந்தை வந்து அந்த பையன் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குற பையன் அவன் எந்த ஜாதியா இருந்தானே நல்ல மனிதனா இருக்கணும், அவ்வளவுதான். ஜாதி பெருசு இல்லாம ஒரு நல்ல மனிதனா இருக்கணும், அவ்வளவுதான். எவ்வளவு பெரிய அந்த ரிதன்யாவை நான் எடுத்துக்குமே அதான் சொல்றேன். ரீசெண்டா அதுதான் இருக்கு. எவ்வளவு பெரிய ஜாதி வித்தியாசத்தை பார்த்து கல்யாணம் பண்ணி 500 பவுன் 600 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி கார் வாங்கி கொடுத்தாங்க. பொண்ணு நல்லா வாழ்ந்துச்சா? இல்ல. அதனால வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, ஜாதிலாம் பார்த்து கல்யாணம் பண்ண. நீ ஒரு நல்ல மனிதனா இருந்து என் பொண்ண நல்ல ஒரு பெண்ணா நீ மதிச்சாவே போதும், வேற எதுவும் செய்ய தேவையில்லை. அவ்வளவுதான். ஒரு பெண்ணுக்கு உண்டான மரியாதையே நீங்க அவங்க ஒவ்வொரு ஆண்மகனும் கொடுத்தாங்கன்னாவே இந்த நாட்டுல வந்து தேவையில்லாத கற்பழிப்புகள், தேவையில்லாத கொடுமைகள், வரதட்சணை கொடுமை, தீ குளிக்கிறது இதெல்லாம் எதுவுமே நடக்காது. என்ன பொறுத்த வரைக்கும் ஜாதி வித்தியாசம் வேணால, நல்ல மனிதனா இருந்து பெண்ணா மதி, அவ்வளவுதான். ஹேவிங் கிட்ஸ் அட் ஆஃப்டர் 40s, 40 வயசுக்கு மேல குழந்தை பெற்றுக்கிறது என்ன நினைக்கிறீங்க? தாராளமா, ரொம்ப நல்ல விஷயம் தான். அது கூட அது என்ன சொல்றதுன்னா விசேஷம் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அது இன்னும் ரொம்ப சந்தோஷம். எனக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு சான்ஸ் அமையலே அமைஞ்சது, ஆனா அதை ஏற்படுத்திக்கல. சரி, ஓகே, இருங்க, அந்த டாபிக் போக வேண்டாம். இந்த செஷனே எனக்கே ஆப்போச்சுவாங்களா அந்த இதுக்கே நம்ம போக வேணாம். என்னன்னு கேட்டீங்கன்னா, அறியாத வயசுல இப்ப எனக்கு கல்யாணம் வந்து பண்ணி 2002 எனக்கு கல்யாணம் நடந்ததுங்க. 2003 குழந்தை இல்ல, 2004 குழந்தை இல்ல, 2005 குழந்தை வந்துருச்சு. ஏன்னா 2 கல்யாணம் பண்ணி நான் ஒரு 3 வருஷம் நானும் குழந்தை இல்லாம தான் இருந்தேன். எனக்கு குழந்தை பிறக்கல, எந்த கோயிலா வேண்டி அந்த மாதிரிதான் 3 வருஷத்துல கோயிலெல்லாம் வேண்டி. அப்போ கல்யாணம் ஆகி 1 மாசத்துல என்ன விசேஷம் இல்லையான்னு கேக்குற காலகட்டம் அது. இப்பவுமே அந்த இது மாறாம தான் இருக்கு. ஆனா இப்ப இருக்க ஜெனரேஷன் வந்து விழிப்புணர்வோட இருக்கிறாங்க. நான் இப்ப கூட என்ன சொல்றேன், கல்யாணம் ஆன உடனே வந்து குழந்தைகளை வந்து சும்மா வந்து குழந்தை பெற்றுக்கு வேண்டவே வேண்டாம். உங்க வாழ்க்கையில நீங்க வந்து சந்தோஷமா இருங்கன்னு சொல்ல வரல, சந்தோஷமா இருங்க, அது செகண்டரி தான். உங்க வாழ்க்கையில நீங்க செட்டில் ஆகுங்க. முதல்ல செட்டில் ஆயிட்டு உங்களுக்கு உண்டான தேவைகளை நீங்களே வந்து உங்களால சம்பாதிச்சுக்க முடியும். என்னால ஸ்டேபிளா இந்த உலகத்துல கேட்டா எனக்கெல்லாம் இந்த அளவுக்கு அறிவு இருந்தா நல்லா குழந்தைய பெற்று கண்டிப்பா நான் நல்லா சம்பாரிச்சு நான் நல்லா இதா இருந்திருப்பேன். கண்டிப்பாங்க. ஏன்னா நம்ம தெரியாத வயசுல கல்யாணம் பண்ணி தெரியாத வயசுலயே 20 வயசுலயே ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டு அந்த குழந்தை எதுவுமே இப்ப இருக்கிற நாலேஜ் அப்ப இருந்தா நான் ஒரு 25 வயசுலதான் கல்யாணம் பண்ணிருப்பேன். 28
29 வயசுல தான் ஒரு குழந்தை பெற்றிருப்பேன். அப்ப நான் அந்த ஃபீலிங்ஸை உணர்ந்து இதெல்லாம் நான் அனுபவிச்சு இப்பெல்லாம் வந்து பாருங்க என்னென்னமோ பண்றாங்க. நான் போட்டோ ஷூட் எடுக்கிறது அதெல்லாம் நான் சொல்ல வரல. அந்த கணவன் கிட்ட இருக்க அந்த கணவனோட மனைவி அந்த ஒரு அன்பை வந்து நம்ம வந்து உணர்ந்திருக்கலாம். உணர்ந்து நல்ல வந்து ஹாஸ்பிட்டல் உள்ள அந்த உள்ள விடுறாங்க. அப்பெல்லாம் அப்படி எல்லாம் இல்ல. எனக்கெல்லாம் குழந்தை பிறப்போ என் ஹஸ்பண்டே எனக்கு கூட இல்ல. அவங்க வந்து வெளியூர்ல இருந்தாங்க. அவங்க வரதுக்குள்ள எனக்கு குழந்தையே பிறந்தது. சோ அந்த மாதிரி நான் என்ன சொல்றேன்னா ஒரு மெச்சூர்டான ஏஜ்ல 40 வயசுல தாராளமா ஒரு குழந்தை பெற்றுக்கலாங்க. உண்மையிலேயே சொல்றேன். எனக்கு இப்பதான் 40 வயசு ஆகுது. ஆனா ஒரு 30 ஓகே 40 வயசு கண்டிப்பா இந்த என்னோட ஏஜ்ல கூட தாராளமா குழந்தை பெற்றுக்கலாம். அனுபவிச்சு பெற்றுக்கலாம். வீட்டுல விசேஷங்கள் 100 கோயில் தேவையில்லை தாயும் தந்தையும் போதும். அந்த படம் பார்க்கும்போது இப்ப வரைக்குமே என் கண்ணுல தண்ணி வருங்க. அந்த படம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷம். சத்யராஜ் சாரும் ஊர்வசி மேமும் எவ்வளவு ஒரு அன்னுநியமா இருப்பாங்க. அந்த குழந்தை நவர்றது இதெல்லாம் பார்க்க. சோ அதெல்லாம் வந்து எனக்கு இப்ப கூட அனுபவிக்கணும்னு ஆசை இருக்கு. பார்க்கலாம் கடவுள் இருந்தா அது நானும் முன்னாடி பாக்குறேன். இல்ல இவருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இவ தனியாவே இருக்கணும். ஒரு குழந்தையாவது எனக்கு அப்படி கிடையாது. எனக்கு வந்து எனக்கு அண்ணா இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. நான் எங்க அம்மா போறது நான் நினைப்பேன். அண்ணா எங்க போகணும் எனக்கு ஏன்னா நம்மள ஒருத்தவங்க பாத்துக்கணும் அப்படின்னு நினைப்பேன். இவங்க என்னன்னா நம்மளே எல்லாத்தையும் பாத்துக்கிறது வேலை செய்யறது பிடிக்காது கல்பனா கேட்போங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து எப்படி இத்தனை what is the one thing you wish to do in my age? என்னோட வயசுல நீ என்ன பண்ணணும்னு நினைச்ச? 20 வயசுலயா? 20 வயசுல எனக்கு குழந்தை பிறந்துச்சுங்க. நீ என்ன பண்ணணும்னு நினைச்ச? குழந்தை பிறந்துக்காம நீ இதெல்லாம் எனக்கு பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியும். அது என்ன ஆன்சர்? ஆக்சுவலி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து படிக்கும் போது நான் நல்லா படிக்க ஸ்டூடெண்ட் கிடையாது. ஆனா 10th வந்து 10th 12th நான் நல்லா படிக்க ஆரம்பிச்சேன். சோ அப்படி படிக்கும் போது எனக்கு வந்து நர்ஸ் ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. நர்ஸ் சில இந்த வயசானவங்களுக்கு எல்லாம் ஊழியம் பண்ணுவாங்க. இல்ல வயசான எங்க அம்மாக்கு அந்த மாதிரி பிடிக்கும். அவங்க நல்லா பாத்துக்கணும். அவங்க ஆய் போனா கூட நம்ம வந்து தொடச்சு விடணும். அவங்கள நல்லா குளிக்க வைக்கணும். வயசானவங்க குழந்தைங்க வயசு உடம்புல அப்படியே இதா இருக்கு. அவங்க எல்லாம் அவங்கள நல்லா தாங்கி பிடிச்சி அவங்களுக்கு வந்து உடல்ல பணிவிட பண்ணி அவங்க கை காலம் அவங்கள எல்லாம் சுத்தமா வச்சுக்கிட்டு சாப்பாடு கொடுத்து இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து நர்ஸ் வரல ரொம்ப பிடிக்குங்க. அந்த ட்ரெஸ்ஸை போட்டு அதை ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு அந்த இதை வச்சு அதெல்லாம் பண்ணி அவங்களுக்கு போய் சிஸ்டர் தான் கூப்பிடுவாங்க. அது தாராளமா கூப்பிடு. என்ன நீ பேசுற? ஆல் இந்தியன்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆர் மை சிஸ்டர்ஸ். ஆமா சரி நெக்ஸ்ட் யாரோ வந்த மாதிரி யாரும் இல்ல மேல தட்டாங்க. ஓகே சரி நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் ப்ரீ மேரிட்டல் செக்ஸ்? ப்ரீ மேரிட்டல் செக்ஸ் எடுத்துட்டோம் பாத்தீங்களா? அது மிகப்பெரிய தப்புன்னு தான் நான் சொல்றேன். என்னோட கருத்து தான் நான் சொல்றேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. அதாவது இவ கேட்கிற கொஸ்டின் என்னன்னு கேட்டா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஆணுடன் உடலுறவு வைத்துக் கொள்வது நல்லதா? அதாவது ஒரு ஆணு நீங்க அப்படியே போற ஒரு பெண் எப்படி சொல்றது? நீ எப்ப என்ன வச்சு ஏன் பேசல? ஒரு பெண்ணோட சரி ஆண் குழந்தைங்க ஒரு பெண்ணோடையும் பெண் குழந்தை ஒரு ஆணோடையும் உடலுறவு வைத்துக் கொள்வது நல்லதா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க உங்க கொஸ்டின். அது மிகப்பெரிய தவறுன்னு தான் நான் சொல்லுவேன். என்னைக்குமே ஒரு என்ன சொல்றது ஒரு பெண்ணை பெற்று வளர்த்து ஒரு கன்னித்தன்மையோட ஒரு ஆண் கையில ஒப்படைச்சு அவங்க சந்தோஷமா வாழ்ற கல்யாணம் பண்ணி ஊரறிய கல்யாணம் பண்ணி அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து தாலின்னு ஒண்ணு வாங்கி குழந்தைக்கு கொடுத்து அவங்க இது பண்ணி கல்யாணம் பண்ணி அவங்கள வந்து அவங்க கையில ஒப்படைச்ச பிறகு அது நடக்கிறது தான் வந்து அழகானது ஆரோக்கியமானதும் கூட நான் சொல்லுவேன். நீ வந்து ஒரு கல்யாணம் பண்ணிறதுக்கு முன்னாடி ஒரு ஆண் மகனோடையோ இல்ல ஒரு பெண் மகளோடையோ நீ வந்து உடல் உறவு வைத்துக்கிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமே வந்து அது நிறைய மாற்றங்கள் வரும். தன்னோட உடம்புலயும் நிறைய மாற்றம் வரும். என்னைக்குமே ஃப்ரெஷ்ஷா ஒரு பொருள் வாங்குறதுக்கும் செகண்ட் ஹேண்டா அந்த இதானதுக்கு அப்புறம் ஒரு பொருள் வாங்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான கருத்து மிகப்பெரிய தவறு. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒருத்தருடைய உடல் உறவு வைத்துக் கொள்வது மிகப்பெரிய தவறு. இதான் நான் சொல்லுவேன். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தனக்கான ஒரு கணவனுடைய அவரோடையும் தனக்கான ஒரு மனைவியோடையும் தன்னுடைய கற்பை வந்து கொடுக்கறது மிகப்பெரிய அழகு, உத்தமம், ஆரோக்கியம். உலகத்துல பேசுறது கொஞ்சம் இல்ல என்ன எந்த உலகமா இருந்தாலும் கற்புங்கிறது ஒண்ணுதானே. சரி நெக்ஸ்ட் வந்து என்ன क्वेश्चन கேக்குறது? ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லிருக்கேன். How you manufacture me? What? How you manufacture me? Manufacture me? You? Yeah. என்ன தமிழ்ல சொல்லுங்க. என்ன அதாவது இது வந்து ஒரு क्वेश्चन கேட்டிருந்தாங்க. எப்படி வந்து என்ன நீங்க உருவாக்குனீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இது என்ன क्वेश्चन? எனக்குமே கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. நானும் வந்து ஒரு 2 வருஷம் குழந்தை இல்லாம இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 3வது வருஷம் குழந்தை வந்து உருவானது.
அப்போ விளையாட்டுத்தனமான 20 வயசுல என்னங்க மெச்சூரிட்டி இருக்கும்? அது அந்த காலத்துல செல்போன்லாம் இல்லாத காலத்துல 20 வயசுல எனக்கு பாரதிராஜா சார் படத்துல வரும் பூ இணைஞ்சது, அவ்வளவுதான். பூ இணைஞ்சது, ஒரு அழகான ஒரு பூ வந்தது. இதுதான் கொஸ்டின், இந்த ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து if your kid belongs to any LGBTQ-னா you will accept அப்படின்னு கேட்குறாங்க. லைக் இப்போ உங்க குழந்தை வந்து இப்போ டிரான்ஸ்ஜெண்டராவோ இல்லை ஒரு லெஸ்பியனாவோ ஒரு ஏதோ ஒன்று பைசெக்ஷுவல் இப்படியே ஒன்று இருக்குது, அந்த சமுதாயத்துல இருந்துச்சுன்னா நீ அக்செப்ட் பண்ணிக்குவியா? இதுல என்னங்க பண்ண முடியும்? அது தாராளமா அக்செப்ட் பண்ணிக்குவேன். ஏன்னு கேட்டா அவங்க பிறக்கும் போதே அவங்க அந்த மாதிரி தான் பிறந்துட்டாங்க. பிறப்புலயே அவங்க அப்படிதான் இருக்காங்க. அவங்கள அதுக்குன்னு ஒதுக்கி வைக்க முடியுமா? இல்ல அவங்கள வேண்டான்னு நம்ம வந்து மருந்து கொடுத்து கொள்ள முடியுமா? இல்ல வேண்டான்னு சொல்லி தள்ளி விட முடியுமா? அப்படி தள்ளி விட்டா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குமா? 1000 இருந்தாலும் நம்ம வயிற்றுல இருந்து நம்ம பெத்துட்ட குழந்தை, அந்த குழந்தை வந்து ஒண்ணு திருநங்கையாவோ இல்ல லெஸ்பினாவோ இல்ல ஒரு எப்படியோ எப்படி மட்டும் இருந்தாலும் ஊனமுற்ற குழந்தையாவோ இருந்தாலும் எதா இருந்தாலும் அந்த காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்படின்ற மாதிரி அந்த குழந்தை எப்படி போட்டாலும் வா நான் இருக்கேன், உனக்கு என்ன இந்த மாதிரி தோணுதா, சரி ஓகே, உன்னோட வழி என்னவோ அது போட, ஆனா அதை நல்ல வழியில பயன்படுது. உனக்கு இப்படி இருக்கா? எஸ், எத்தனையோ திருநங்கைகள் சாதிச்சு. இப்ப கூட ரீசனா நான் யூடியூப்ல பார்த்தேன், ஒரு திருநங்கை சகோதரி ஒரு ஸ்கூலுக்கு டீச்சரா போய் அவ்வளவு ஸ்டூடெண்ட்டையும் பாஸ் பண்ண வச்சிருக்காங்க. அவ்வளவு ஸ்டூடெண்ட் இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க. சொல்றதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு ஞாபகம் வரல. நிறைய திருநங்கை சகோதரிகள் நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா எங்க ஊர்லயே ஒரு அங்காளம்மன் கோவிலை வந்து நடத்தி இன்னைக்கு அந்த கோவில் அந்த அங்காளம்மன் தாய்கிட்ட எதை போய் வேணாலும் நடக்கும். எத்தனை பேர் அவங்க கிட்ட பாடம் கொடுக்குறாங்க, எத்தனை பேர். சோ இந்த மாதிரி நிறைய திருநங்கைகள் சகோதரிகள் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சவங்க நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிப்பீங்க. கண்டிப்பா ஒரு குழந்தை, இப்ப என் குழந்தை வந்து திருநங்கையா பிறந்துருச்சு, எனக்கு ஒரு ஆண் மகன் பிறந்த அவன் திருநங்கையா இருக்கானுக்காக நான் அவங்கள வந்து பாத்தீங்கன்னா பேரை மாத்திடுவேன். அவனை வந்து அவளா நானே மாத்திடுவேன். உனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பிடிக்குதா, நான் வாங்கி தரேன், நீ நம்ம வீட்டுல இருந்து நல்லா படி நல்ல பொசிஷனுக்கு போன்னு தான் நான் சொல்வேன். அதுக்காக நம்ம ஒதுக்கியும் வைக்க மாட்டேன், நீ கிளம்புன்னு நான் சொல்லவும் மாட்டேன். நம்ம வீட்டுல இருந்து நான் உனக்கு ஆதரவு கொடுக்குற கடைசி வரைக்கும் நான் சொல்லுவேங்க. அவ்வளவுதான். ஓகே ஓகே. ஸோ இப்போ உங்க கிட் வந்துட்டு நீங்க உங்களோட குழந்தை வந்துட்டு ஒரு 18+ வீடியோ பாக்குறத நீங்க பாத்துட்டீங்கன்னா how would you react? அதாவது இப்ப என் பொண்ணு வந்து 18+, 18 18 20 வயசு ஆயிடுச்சு. அந்த 18+க்கு மேல வீடியோ பார்த்தாதான் சொல்றேன். ஆமா, 18 வயசு 20 வயசு பிள்ளைங்க வந்து இது மாதிரி பாத்துச்சுன்னா நான் எதுவுமே கண்டுக்க மாட்டேன், கேட்க மாட்டேன். அப்படியே அவங்க ஏன்னா இந்த நாலேஜை வளர்த்துக்கணும். கரெக்ட் தான், இதுவும் ஒரு நாலேஜ். இதுதான் இம்பார்ட்டன்டான நாலேஜ் இப்ப இருக்க குழந்தைகளுக்கு. அதுல நல்லது எது கெட்டது எதுன்னு பார்த்து அறிஞ்சுக்கணும். அப்படி தெரியலன்னு என்ன நான் சொல்லுவேன், கல்பனாட்ட கூட சொல்லுவேன், கண்ணு ஏதாவது ஒரு படம் பாக்குறோம் அப்படின்னா அதுல ஒரு முத்த காட்சி வந்தா கூட ஒன்னும் தப்பு இல்லை கண்ணு, 2 பேருமே உட்காந்து பார்க்கலாம், அது தப்பு கிடையாது, நீ அதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த பொண்ணு வயசுல எனக்கு குழந்தை பிறந்துச்சு. இப்ப 20 வயசு ஆகுது. 20 வயசுல நான் ஒரு குழந்தைக்கு தாயா தான் இருந்தேன். அந்த நேரத்துல கல்யாணம் பண்ணும்போது எனக்கு 17 வயசு முடிஞ்சு. அப்பா வீடியோல சொல்லியிருப்பாரு 17 முடிஞ்சு 18 தொடக்கமா ஆரம்பத்துல தான் எனக்கு கல்யாணம் பண்ணாங்க. பட் எனக்கு என்ன நடக்கும், என்ன பண்ணுவாங்க, என்ன நடக்கும் எதுவுமே தெரியாது. ஒண்ணுமே இல்ல, 0. கல்யாணம்னா என்னன்னு தெரியாது. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பயம் வந்தது. இதுல நீங்களே அந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்குவீங்க. சோ எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்த அன்னைக்கு நைட்ல இருந்து நைட்டு அடுத்த நாள் காலையில இருந்து எனக்கு ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு. ஒரு மாதிரி என்னன்னே புரியாத ஒரு பயம், இனம் புரியாத ஒரு பயம். சின்ன குழந்தைய கூட்டிட்டு போய் பரிச்சை எழுத படிக்காம குழந்தைய போய் பரிச்சை எழுத சொன்னா பரிச்சை எழுத முடியுமா? ஃபெயில் தான் ஆவாங்க. அந்த மாதிரிதான். அதனாலதான் எனக்கு கல்யாணம் பண்ணி 2 வருஷம் 3 வருஷம் குழந்தை இல்லாத காரணம். இதுல டெப்த் புரிந்த தாய்மார்கள் இருப்பீங்க, புரிஞ்சுக்கோங்க. ஆனா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க அவங்க பார்த்தாலும் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க வந்து அதே பண்ணிட்டு அதை பார்த்துட்டு தவறா எந்த விஷயத்தையும் பண்ணக்கூடாது. ஆனா நல்ல விஷயத்துக்கு இப்போ வளர்த்துக்கிறது நல்லது. அவ்வளவுதான். அவங்களுக்கு தெரியணும், தெரியாம 0வா இருக்கக்கூடாது. 9th படிக்கிறப்போ ரீப்ரொடக்டிவ்னு ஒரு லெசன் வந்துச்சு. அதெல்லாம் யாரும் நடத்தவே இல்லை. எங்க மேம்ல ஸ்கிப் பண்ணி விட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் போல பண்ணக்கூடாது. அதுதான் மெயினா அவங்களுக்கு தெரியணுமே. ஆனா அதையே அவங்க சொல்லி தர மாட்டாங்க. சோ ஒரு நாலேஜா அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது நாலேஜா இருக்கும். இல்ல நீங்க அதை தப்பா செயல்படுத்துனீங்கன்னா அது தப்பா தான் இருக்கும். அவ்வளவுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் கேட்கலாமா? ஏன்னா முக்காவாசி கேட்டனா. ஓகே. ஸோ இப்போ ட்ரெஸ்ஸிங் த வே தே லைக், அதாவது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க ட்ரெஸ் பண்றாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க ட்ரெஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க கிட்ட அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய தடவை உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல எனக்கும் அவங்களுக்கும் ரொம்ப முரண்பாடான கருத்துக்கள் வரும். ஏன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்குன்னு நான் வந்து இதான் சொல்ல நம்மளோட ஆடை நம்மளோட சுதந்திரம், அது உண்மை, நான் ஒத்துக்கிறேன். என்னோட உடை என்னோட ஆடை என்னுடைய சுதந்திரம், அதை நான் ஒத்துக்கிறேன்.
பட் நம்ம சுதந்திரம் மத்தவங்கள பாதிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றத நான் எப்பவுமே சொல்லுவேன். நீங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வலைதளத்துல ஒரு அத்தனை பேர் பாக்குற இடத்துல நீங்க வந்து ஒரு ஷால் போட்டு உட்காந்தீங்கன்னா அது வந்து சில இது வந்து என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க, இப்படி சொல்றாங்க ஏன்னா இவங்க ஒரு பூமரா இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து பெண்களோட ஆடையை வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பாக்குறதுக்கு கையெடுத்து கும்புற மாதிரி இருக்கும். எல்லாருமே அதே மாதிரி இருப்பாங்க, எனக்கு ஆடை வந்து அப்படி போடணும் இல்ல, வேண்டாம் அந்த மாதிரி பண்ணாதீங்க. தன்னை ஏன் அந்த மாதிரி காட்டினாதான் அழகா இருக்குமா? ஒரு ஷால் போடுங்க, ஒரு அழகா உங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கணும். ஒரு ட்ரெஸ் இதுல வந்து எனக்கும் உங்களுக்கு சத்தியமா செட் ஆகாத ஒரு முரண்பாடான கருத்து. எனக்கு வந்து எப்படின்னா ஒரு ட்ரெஸ் உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா, இப்ப எனக்கு போறதுக்கு இது கம்ஃபர்டபுளா இருந்துச்சுன்னா நான் அதை போடுறேன். அது அவங்களுக்கு பாதிக்குது. அவங்க எனக்கு எப்பவுமே ஒருத்தவங்க பாக்குறாங்கல்ல, நம்மள அவங்க நல்லா பார்த்தாலே நமக்கு அது போதும், அவ்வளவுதான். அந்த மாதிரிதான் நான் யோசிப்பேன். ஒரு ட்ரெஸ் உனக்கு கம்ஃபர்டபுளா இருந்தா நீ போட்டுக்கோ, அவ்வளவுதான். அப்படிதான் நான் யோசிப்பேன். அது மென்னா இருந்தாலும் சரி விமனா இருந்தாலும் சரி. நான் ஃபெமினிஸ்ட் மாதிரி விமன் மட்டுமே பேசல. எனக்கு இந்த ட்ரெஸ் கம்ஃபர்டபுளா இருக்கு நான் போட்டுக்கிறேன். ஒரு மென்னுக்கு அந்த ட்ரெஸ் கம்ஃபர்டபுளா இருக்கு அவங்க போட்டுக்கிறாங்க, அவ்வளவுதான். உங்களோட கம்ஃபர்டபுளா நீங்க பார்க்க கூடாது. வெளி உலகத்துக்கு வரும்போது எப்பவுமே ஒரு ஆடை வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே நமக்கு மாட்டு வெடி கண்டிப்பா ஒரு ஆடை வந்து எல்லா இடத்துலயுமே தனக்கு மரியாதை கொடுக்கறதுக்கு தன்னை ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா நமக்கு மரியாதை கொடுக்கறதுல ஒரு சில விஷயங்கள் இருக்கும். நம்மளோட பொசிஷன், நம்மளோட நடவடிக்கை, நம்மளோட உடை, நம்மளோட நகை, இது எல்லாமே தான் மனிதன் அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி அதுதான் வந்து மரியாதையை கொடுக்க வரும். மரியாதை வந்து அதை பார்த்தா எல்லாருமே கெஸ் பண்ணி நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னா நம்மளை பார்த்தா தான் மரியாதை கொடுப்பாங்க. நம்ம நடத்தை வச்சு, நம்ம உடையை வச்சு, நம்மளோட பழக்க வழக்கத்தை வச்சு இதை வந்து கொடுப்பாங்க. சோ அதுல ஆடையும் வந்து சேருது. சோ உன்னை பார்க்கும் போது ஆடையில இப்ப நான் வந்து இந்த மாதிரி புடவை கட்டி போறேன்னு மாரியாத்தா கோயில கூழ் ஊத்துற மாதிரி அம்மன் மாதிரி அந்த மாதிரி சொல்லுவாங்க. இல்லையா இப்படி என்ன இதே ஒரு ஜென்ஸ் நம்ம மத்தவங்களோட நாளைக்குதான் சொல்றேன். என்ன பொறுத்த வரைக்கும் ஆடை என்பது தன்னுடைய சுதந்திரம். அது மத்தவங்களோட கண்ணுக்கு எஃபெக்ட் ஆகாம மத்தவங்க நம்மள பாக்குற பார்வை வந்து ஆரோக்கியமாவும் நல்ல ஒரு கௌரவமும் பார்க்கணும். அதுக்கு நம்ம ஆடையும் அணிவிக்கிறதும் ஒரு காரணம்னு நான் சொல்றேங்க. நம்மளோட ஆடையும் தான். ரொம்ப நன்றி. பூமர் அண்ட் கோஸ்டிங் ட்ரையா. சரி, வாட் யூ திங்க் அபௌட் லவ் மேரேஜ் இஸ் தி லாஸ்ட் क्वेश्चन. இன்னொரு क्वेश्चन கூட இருக்குது, அத நான் முடிச்சிட்டு சொல்றேன். நீயே क्वेश्चन ரெடி பண்ணிட்டியா? வாட் யூ திங்க் அபௌட் லவ் மேரேஜ்? நல்லதுதாங்க, நல்ல ஆரோக்கியமான ஒரு விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. என்னன்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த क्वेश्चनக்கு ஆன்சர். அப்ப நான் இந்த பொண்ணு லவ் பண்றாங்க, எங்க பொண்ணு ஒரு பொண்ணு கல்பனா வந்து ஒருத்தர் லவ் பண்றாங்க அப்படின்னா அந்த லவ் பண்ற பர்சன் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஈக்குவலா இருக்கணும். நான் வந்து ஸ்டேட்டஸ்லயோ மத்தபடி எந்த இதுலயுமே நான் சொல்லல, கேஸ்ட்லயோ அதெல்லாம் நான் எதுவுமே சொல்லல. இவங்களோட நாலேஜுக்கும் அவங்களோட நாலேஜுக்கும் கரெக்டா இருக்கணும். ரெண்டாவது பினான்சியலா இவங்க ரெண்டு பேருமே கரெக்டா இருக்கணும். அது ஒரு ரொம்ப மெயின். ஒரு பொண்ணு காதலிச்சாலும் சரி, இது அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாலும் சரி, அரேஞ்ச் மேரேஜ்ல கூட வந்து பாத்தீங்கன்னா பினான்சியலா அவங்க கொஞ்சம் டம்மியா இருந்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை. அவங்க எல்லாம் ஊர் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க, அதனால இவங்க வந்து ஹஸ்பண்டை தான் டிபெண்ட் பண்ணி இருப்பாங்கன்னு. பட் அது கூட தப்புங்க. ஒரு பெண்ணானவங்க எனக்கு தெரிஞ்சு என்ன தெரியுமா, இது வந்து இந்த ஆன்சர் வந்து கொஞ்சம் அக்செப்டபிள் தான். பட் இருந்தாலும் எனக்கு என்னன்னா, ஒரு நம்ம லவ் பண்றோம் அப்படின்னா அவங்க கரெக்டானவங்களா நம்ம கரெக்டானவங்களான்னு பார்க்கணும். அதே மாதிரி நம்மள நல்லா பாத்துக்குவாங்களா, அது லவ் பண்றாங்கன்ட்டு இல்ல, அரேஞ்ச் மேரேஜ்லயும் சரி லவ் மேரேஜ்லயும் நம்மள நல்லா பாத்துக்கிட்டா அது போதும், அவ்வளவுதான். அது நல்லா பாத்துக்கிட்டா என்னன்னு கேட்டீங்கன்னா மதிக்கணும். முதல்ல ஒரு பெண்ணை, நீ ஒரு பெண், இன்னும் வந்து பெண்ணா மதிக்கணும். பெண்ணா மதிக்கிறதோட தெய்வமா மதிக்கிற ஆண்கள் கூட இருக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு பெண்ணு நல்லா பொண்டாட்டி தாசன் ஒரு இது போட்டாங்க, அந்த மாதிரி ஆட்கள் நீங்க பாத்து ஒரு பெண்ணை வந்து எங்க ஹஸ்பண்ட் எல்லாம் ரொம்ப பெண்ணை வந்து ரொம்ப பெண்ணா மதிப்பாருங்க. இந்த இடத்துல நான் கண்டிப்பா சொல்ல வேண்டிய பதிவு பண்ண வேண்டிய விஷயம், எந்த இடத்துல பார்த்தாலும் உங்க ஹஸ்பண்டே காட்ட மாட்டேங்க, ஆனா உங்க ஹஸ்பண்ட் பத்தி அவருக்கு வந்து வீடியோல வரதுக்கு விருப்பம் இல்ல, அதை நம்ம கேட்டா சண்டை தான் வருது வீட்டுல. இதனால நாங்க ரெண்டு பேரும் பேசாம எத்தனையோ நாள் இருந்திருக்கோம். சரி விடுங்க, அந்த டாபிக் போக வேண்டாம், இது சொன்னாவே எனக்கு கஷ்டமா இருக்குது. எங்க வீட்டுக்காரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெண்ணை வந்து அவ்வளவு பெண்ணுக்கு ரொம்ப மதிப்பாரு, ரொம்ப மதிச்சு அவங்களுக்கு ஒரு என்ன பிரச்சனை, அதை விட எஜுகேட்டடா இருந்தா ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. எஜுகேஷன் அவங்க இருக்கு அப்படின்னா அவங்க எஜுகேட்டடா அவங்க எது அந்த மாதிரி ஒரு மாதிரி அவங்கலாம் அந்த மாதிரி கேரக்டர்னால பெண்ணை வந்து ரொம்ப தெய்வம் வீட்டுல இருக்கவங்க கூட எங்க ஹஸ்பண்ட் கூட அப்படிதான் மதிப்பாங்க. இன்னும் என் பொண்ணு கல்யாணம் என் பொண்ணுக்கு வந்து ஒரு ஆண் மகனை கல்யாணம் பண்ணிக்கிறோம் இல்ல, அவங்களா லவ் பண்ணாலும் சரி இல்ல நாங்களா வந்து பாக்குற ஆணா இருந்தாலும் என் பொண்ணை முதல்ல ஒரு பெண்ணா மதிக்கணும். நீ தெய்வமா கூட பாக்கணும்னு அவசியம் இல்ல,
ஒரு பெண்ணை ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அவ்வளவுதான் மெயின். வேற எதுவுமே இல்லை. இவங்களோட கருத்துக்கு அந்த மதிப்பு இருக்கணும், இவங்களோட வாய்ஸ்க்கும் அந்த மதிப்பு இருக்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ரெண்டாவது பினான்சியலா 2 பேரும் ஈக்குவலா இருக்கணும். 2 பேருமே பினான்சியல் ஃப்ரீடம். இனி இவங்க ஒரு பக்கம் சம்பாதிக்கணும், அவங்க ஒரு பக்கம் சம்பாதிக்க, 2ஐயும் வச்சு க்ரோத் பண்ணி வளரணுமே தவிர அவங்க எங்கேயுமே ஒரு டிஸ்கரேஜா பண்ணிட்டு ரொம்ப இதா நடந்துக்க. சும்மா நான் மட்டுமே சம்பாதிச்சிருந்தாலும் அங்க ஒன்னும் விளங்க போறது இல்ல, அங்க அவங்க மட்டும் அப்படிலாம் இருக்கக்கூடாது. 2 பேருமே சம்பாதிச்சு 2 பேரும் நல்லா இருந்தாதான் அது லவ் மேரேஜ்னு இல்ல, அரேஞ்ச் மேரேஜ்லயும் அப்படிதான், லவ் மேரேஜ்லயும் அப்படிதான். ரெண்டாவது இவங்களும் ஒரு கால்குலேட் பர்சன் தான், நல்லா பினான்சியலா நல்லா ஒரு கால்குலேட் பண்ணி, இப்பயே பாத்தீங்கன்னா தெரியும் அவங்க காதுல இதெல்லாம் வாங்கி வை, நல்லாவே போட்டுக்குவாங்க, நம்மகிட்டயே போட்டுக்குவாங்க. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நம்ம வாழ்றதே நம்ம ஒரு பொண்ணுக்கு தான், ஒரு குழந்தைக்கு தானங்க. இப்ப இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்து நம்ம கூட போறோம். இந்த வீடியோ முடிச்சுக்கலாம், லைவ் வந்துச்சு, இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் போடலாமாங்கிறதை கமெண்ட்ல சொல்லுங்க. சோ டாடா.